அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அனுரவுக்கு கை கொடுக்க தயார் ஸ்ரீதரின் தெரிவிப்பு. வவுனியாவில் சிறுவனை காணவில்லை, போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. இலங்கையை கடுமையாக எச்சரிக்கும் சர்வதேச நாணய நிதியம். யாழில் அதிக மாத்திரைகளை உட்கொண்டதால் பறிபோன பெண்ணின் உயிர். தமிழர் பகுதியொன்றில் ரகசிய தகவலால் சிக்கிய குடும்பம், பல நாள் குற்றம் அம்பலம். பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்காத தனியார் பேருந்துகள், மக்கள் விசனம். பாடசாலைக்குள் அரங்கேறிய சம்பவம், சடலங்களாக மீட்கப்பட்ட மாணவர்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 20 வயது யுவதி முல்லைத்தீவில் கைது, ஜாரமற்ற வீட்டில் அரங்கேறிய சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள். அனுர அரசு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு. போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கின்றது. நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் சூசைப்பிள்ளை கடைச்சந்தியில் நடைபெற்ற போரின் போது உயிரிழந்த முதற்பெண் மாவீரர் மாலதியினுடைய 38வது ஆண்டு நினைவு வழக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றும் போது, சர்வதேச அரங்கிலே பேசப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனுர அரசு ஒரு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு என்பதோடு போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கின்றது. நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனாலும் தைரியமுள்ள அரசாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மேற்கொண்டு நிரூபிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் சிறுவனை காணவில்லை என பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா இயங்கராவூர் கேட்குளம் சாளம்பை குளத்தை சேர்ந்த ஜெயசீலன் அபிஷேக் என்ற 16 வயது சிறுவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். வீட்டில் நேற்று முன்தினம் காலை 4:30 மணியளவில் உறங்கிய மகனை காணாத நிலையில் அப்பகுதி முழுவதும் பெட்ரோல் மற்றும் உறவினர்களால் அப்பகுதி முழுவதும் தேடியும் கிடைக்காத நிலையிலேயே சிறுவனின் பெற்றோரால் வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்து தேடி வருகின்றனர். குறித்த சிறுவன் தொடர்பில் தகவல் ஏதும் அறிந்தால் சிறுவனின் தாயின் தொலைபேசி இலக்கம் 076168019 அல்லது சிறுவனின் மாமாவின் தொலைபேசி இலக்கம் 07749099955 என்ப எண்ணிற்கு அழைத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். இலங்கையின் மிகப்பெரிய 52 அரசு நிறுவனங்களின் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிதி கூற்றுக்களை உரிய நேரத்தில் வெளியிடுமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை வலியுறுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் என்றும், இந்த கடன் திட்டத்தின் கீழ் அரசு நிறுவனங்களின் ஆளுமையை வலுப்படுத்தவும் அவற்றின் கடன் பிரச்சினைகளை தீர்க்கவும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. 5வது மதிப்பாய்வை நிறைவு செய்வதற்கு முக்கிய பொருளாதார கொள்கைகள் குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் ஊழியர் மட்ட உடன்படிக்கை எட்டியதை நேற்று ஊடகங்களிடம் அறிவித்த போது சர்வதேச நாணய நிதியம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த நிபந்தனைகள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு சர்வதேச நாணய நிதிய செயற்குழு அங்கீகாரம் வழங்கிய பின்னர் இலங்கைக்கு சுமார் 344 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செயல்பாட்டு திறனை மீட்டெடுப்பதற்கான நடுத்தரகால மூலோபாய திட்டத்தை அதிகாரிகள் தயாரித்து வருவதாகவும், நிறுவனத்தின் கடனில் ஒரு பகுதியை செலுத்துவதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் 20 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் நினைவுபடுத்தியுள்ளது. யாழில் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்ட வயோதிப பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மானிப்பாய் சத்தாவத்தை பகுதியை சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் வைத்தியசாலையில் கொடுத்த மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக வீட்டில் வைத்து உட்கொண்டுள்ளார். இதனை அடுத்து அவருக்கு சுகையினம் ஏற்பட்டதால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார்.
இங்கினியாகல போலீஸ் பிரிவின் ஹொக்நகர பகுதியில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த 4 சந்தேக நபர்களை கைது செய்ததுடன் அவர்களிடம் காணப்பட்ட உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தண்ணீர் எடுக்கும் இயந்திரம், மின்சாரம் வழங்க பயன்படுத்தப்படும் மின் கேபிள்கள், பூஜை பொருட்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல நாட்களாக இந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டு வருவதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இங்கினியாகல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மஸ்கெலிய பிரதேச சபைக்கு உட்பட்டு பகுதிகளில் சேவையில் ஈடுபட்டு வரும் அனைத்து தனியார் பேருந்துகளில் பயணிகளுக்கு பயண சீட்டு வழங்கப்படுவது இல்லை எனவும், ஒரு சில பேருந்துகளில் பயணிகளிடமிருந்து அதிகளவு கட்டணம் அறவீடு செய்யப்படுவதாகவும் பயணிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். சாமிமலை மஸ்கெலியா, சாமிமலை ஹெட்டன், மஸ்கெலியா ஹெட்டன், மஸ்கெலியா மரே, மஸ்கெலியா நெல்லதண்ணி, மஸ்கெலியா ஹபுகஸ்தனை, மஸ்கெலியா காட்மோர் ஆகிய சாலைகளில் சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பேருந்துகளில் பயணிகளுக்கு பயண சீட்டு வழங்கப்படுவது இல்லை என முறைப்பாடு வழங்கியுள்ளனர். அத்துடன் மஸ்கெலியா பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பிக்கும் தனியார் பேருந்து சேவைகள் மஸ்கெலியா நகரில் 5 இடங்களில் தரித்து நின்று சுமார் 1 மணி நேரம் சீரழிவு செய்து ஆமை வேகத்தில் மஸ்கெலியா நகரை விட்டு வெளியே செல்கின்றது. இது குறித்து மத்திய மாகாண போக்குவரத்து சபை அதிகாரிகளுடன் கவனம் செலுத்தி இனிவரும் காலங்களில் முறையான சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குறித்த நேரத்தில் பேருந்துகள் நகரை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அரசாங்கம் கடந்த 1ஆம் திகதி முதல் இதனை நடைமுறைக்கு கொண்டு வந்து பற்றுச்சீட்டு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மராட்டிய மாநிலம் பால்கர் மாவட்டம் வாடா தாலுகா அம்பிஸ்தே பகுதியில் அரசு பாடசாலை ஒன்றில் பால்கர் மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியின கிராமங்களை சேர்ந்த சுமார் 500 மாணவர்கள் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தங்கியிருந்து படித்து வருகின்றனர். நேற்று அதிகாலை நேரத்தில் பாடசாலையில் படித்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவனும் தபாதி கிராமத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனும் நேற்று அதிகாலை பாடசாலையில் படித்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவனும் தபாதி கிராமத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் ஒருவரும் மாயமாகியிருந்தனர். இதனை அடுத்து பாடசாலை ஊழியர்கள் மாணவர்களை தேடினர். அப்போது பாடசாலை வளாகத்தில் உள்ள மரத்தில் 2 மாணவர்களும் துணி காயப்போடும் கயிற்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாணவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மாணவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திம்பிலி பகுதியில் ஜாருமற்ற வீட்டிலிருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த வீட்டில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 20 வயதுடைய இளம் பெண்ணிடமிருந்து 9 போதை மாத்திரைகள் கைது செய்யப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த திடீர் நடவடிக்கையின் போது 22 வயதுடைய இளம் குடும்பஸ்தரிடமிருந்து 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், அவருடைய 18 வயதுடைய மனைவியிடமிருந்து 80 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் சோதனையின் போது 3 கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக புதுக்குடியிருப்பு போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.